அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று மீன ராசியை பற்றி பார்ப்போம். முதலில் மீன ராசி நேயர்களுக்கு கால் பாதங்கள் எரிச்சல்கள் இருக்கும். கொடுத்த கடன்கள் வராமல் இருப்பதனால் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மாமனார் வழியிலும், மூத்த பிள்ளை வழியிலும், பொதுமக்கள் வழியிலும், மேல் அதிகாரிகள் வழியிலும் சிறு எரிச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் இவர்களுக்கு முன்னால் செய்த தர்மங்கள், அதாவது எப்போ ஒரு இடத்துல நம்ம செய்த தர்மங்கள் இன்று உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவாக, இந்த காலம் பாராட்டு விழா எடுப்பதற்கான ஒரு காலமாக, அல்லது வாழ்த்து மடல் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இதனால் வரை நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கோ எந்த சித்தர்களுக்கோ சென்று பார்க்க முடியாத இருந்த ஏக்கங்கள் தீரும். அந்த ஏக்கம் அற்புதமாக காட்சி கொடுக்கும். கடல் கடந்து செல்வதற்கோ அல்லது எல்லை தாண்டி இருப்பதற்கோ மிக அற்புதமாக இருக்கும். உதாரணம், இப்போ அரசாங்க வேலை எழுதி அதில் பாஸ் ஆகி வீட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பவர்களுக்கு அத்தனையும் ப்ரொமோஷன்ஸ், அப்பாயின்மெண்ட், இதை மாதிரியான நல்ல நிகழ்வுகள் அற்புதமாக கிடைக்கும். மூத்த பிள்ளைகள் உடல் உபாதைகள் சற்று எரிச்சல்கள் இருக்கும், எமோஷனல்ஸில் இருக்கும். அதனால் இவர்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து வர, அல்லது நல்ல முன்னோர்கள், நல்ல ஆன்மீகவாதிகள், அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள் சமேதமாக இருக்கக்கூடிய, அதாவது உதாரணம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய 60, 70, 80, 90 இந்த திருமண வைபோகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அல்லது இறைவனுக்கு 3 மாலைகளை சூட்டி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் வளமும் இப்பொழுது இந்த காலத்தில் மிக செம்மையாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் பாதங்களை, கால்களை நல்ல இடத்திற்கு செல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் செருப்பு தானமோ ஆடை தானமோ, உதாரணங்கள் நல்ல ஒரு ஆற்றங்கரையோ அல்லது நல்ல தீர்த்த யாத்திரைக்கு சென்று வாருங்கள், அல்லது செல்பவருக்கு உதவி செய்யுங்கள். இந்த காலம் மீனராசிக்கு மிக பொன்னான காலம். காலம் கடந்து உங்களுக்கு பட்டங்களும் பதக்கங்களும் அல்லது நல்லவன் என்ற பெயரும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஆதலால் எமோஷனல் ஆகாதீர்கள். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு தேவையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகளோடு எரிச்சல்களை காட்டாதீர்கள். அவர்கள் அறியாதவர்கள், சிறுவர்கள், அப்படி என்று எண்ணி அவர்களை மன்னித்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை இப்பொழுது சிறப்பாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.